போத்துக்கு நமக்கு டாப் 5 கண்டஸ்டன்ஸ் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்கப்பா, நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அட்லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்கல்ஸ் விக்ரம சொல்லலாம். விஜய் பார்வதி சொல்லலாம். அடுத்து அரோராவ சொல்லலாம். இவங்க 3 பேரும் சூப்பரா ஆடுறாங்க. வினோத் வந்து நல்லா விளையாடுற ஒரு நபர். பட் ஆனா தன்னுடைய கேம வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிறாரு. அங்கங்க ரொம்ப போய் மெனக்கெடுத்துக்கிறாரு. ஸோ இவங்க 4 பேர் தான் இப்போதைக்கு நீங்க டாப்ன்னு சொல்லலாம். விக்கல்ஸ் விக்ரம், விஜய் பார்வதி, வினோத் அண்ட் இப்போ அரோரா. இந்த 4 பேர். ஸோ இப்போ 5வது ஸ்லாட் ஆக்சுவலா பாக்கி இருக்கு இன்னுமே. சுபிக்ஷா, ஸ்லாஷ் வியானா, ஸ்லாஷ் எஃப்ஜே அ இப்படின்னு கொஞ்சம் மாறி மாறி போய்க்கிட்டே இருக்குது. இவங்கள்ல யார் வேணா அந்த இடத்த பிடிக்கலாம். இன்னும் கனி அண்ட் சபரிலாம் ரொம்ப ஷெல்லுக்குள்ளேயே இருக்கிறாங்க. எந்த இதுவும் தங்களுடைய பேர டேமேஜ் பண்ணிக்காம பிளஸும் வரனாலும் பரவால்ல. நம்ம வந்து அட்லீஸ்ட் நியூட்ரலா இருந்துப்போம். மைனஸ்க்கு பேர் விளையாச்சு இந்த நியூட்ரல மெயின்டெயின் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நியூட்ரல் ரம்மியா இருப்பாங்க. நம்ம அந்த சீசன்லாம் பார்த்துருக்கோம். அது போல தான் இவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூட்ரல் கியர்ல இருக்கிற வண்டிகள்லாம் எப்போ வந்து கொஞ்சம் அடிச்சு ஃபார்வர்ட்ல போக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 6, 7, 8லாம் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் டாப் 5 கண்டிப்பா விக்கல்ஸ் விக்ரம், நம்ம விஜய் பார்வதி, அரோரா, அ வினோத் 5வது ஸ்பாட் நம்ம விட்டு வைக்கிறோம். இந்த வாரத்துல முடியும்போது 5வது ஸ்பாட்ட தக்க புடிக்கிற அளவுக்கு அது ரேஸ்ல எகிறி வர அளவுக்கு இந்த வியானா, சுபிக்ஷா, எஃப்ஜே இது போல யாராவதோ, இல்ல கனி ஆர் நம்ம சபரியோ, இல்ல மேபி வியானா சாரி சாண்ட்ரா ஆர் திவ்யா கணேஷ் இவங்கள்ல யாராவது, அமித் இவங்கலாம் யாராவது வருவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.